ஹாய் மக்களே, இப்போ நம்ம அந்தியூர்ல இருந்து அத்தானிக்கு வந்து மீன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்தியூர்ல இருந்து அத்தானி வர இடத்துல மெயின் ரோட்லயே வந்து இருக்கு. என்னென்ன மீன் இருக்குன்னா ஜிலேபி, லோகு, பாறை, நெய் மீன், நண்டு சூப்பு எல்லாம் வந்து நண்டு சூப் இருக்குதுங்க. வந்து அதுமாதிரி நீட்டாக சாப்பிடலாங்க. குறைஞ்ச விலையில கொடுக்கப்படும் அத்தானி. என் பேர் மீனுக்கார் ரவிங்க. வாங்க. ஆக்சுவலாக இன்னும் மீன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல. வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே சாப்பிட்றது இல்லை, வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அங்கே போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அண்ணன் வந்துட்டு அங்கே அப்படியே அவர் காட்டு அங்கே போய் நின்று எக்ஸ்ட்ரா ஏதோ ஆர்டர் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா நண்டு சூப் இருக்காமா? நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சுங்களா? இல்லை இனிமேல் தான் அப்படியா? வரும்போது சாப்பிட்டுக்கலாம். சரி, சட்னி வச்சிருங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். என் இனிய தமிழ் மக்களே, அந்த அந்தியூர் மக்களே, இதுதான் வந்துட்டு எங்க ஊரோட ஒரு ஹார்ட் பீஸ்னே சொல்லலாம். எங்க ஊருக்கு கிடைச்ச ஒரு சொர்க்கம். சுத்தியுமே வந்து இந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். சாயங்கால நேரத்துல சூரியன் மறையும் போது வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு இங்க ஏதோ ஒரு திட்டுல படுத்துக்கிட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். போற வரவனுக்கு கொஞ்சம் குடியாரம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளுக்கு அந்த இன்னர் பீஸ் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த இதோட அழகே தனியா இருக்கும். தயவு செஞ்சு யாரும் கூட்டம் கூட்டமா வந்து இந்த இடத்தோட பீஸை வந்து கெடுத்துடாதீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இதை நான் ஷாட் எல்லாம் எடுத்து போடுவாங்க. எங்ககிட்ட அந்த வசதியெல்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் வண்டியில போக போக வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம். அண்ட் நிறைய பேர் இந்த இடத்துல போட்டோகிராஃபர்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஷூட்டிங் ஸ்பாட். இப்ப எப்படி ராமோஜி பிலிம் சிட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த காலத்துல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாவே உண்மையாலே தான்டா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு படம் எடுக்கணும்னாவே இங்கதான் வந்து கேமராவே வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடமா இருந்துச்சு. மீன் வாங்கிட்டோம். சூடாடுறதுக்குள்ள நாங்க பழக்கமா போற ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். A few moments later. இதுக்கு பேர் தான் இயற்கையோட பேசுறது. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. ஹலோ கைஸ், ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இந்த பிளாக் எடுத்தாலாம் வந்துட்டு அவ்வளவா பெரிய பழக்கம் கிடையாது. அவர் அவ்வளவு நேரம் கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் பேசிடாத. இப்போ நான் வாய் திறக்கும் போது மட்டும் வாயிலே வந்து பேண்டு வை. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பிளாக் எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பிளாக் எடுத்தாலாம் அவ்வளவா பழக்கம் கிடையாது. ஆனா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் பண்ணுறேன். நார்மலாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா 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 காப்பி ரைட்டில் போட்டு விட்ருவோண்ணா. அப்படியெல்லாம் போடக்கூடாது. நாங்கள் வந்திருக்கிற இடம் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். அது எதனாலன்னா, அந்தியூரில் நிறைய இடங்கள் வந்துட்டு ஒரு சில ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் போய் அந்தியூர்ல இப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேர் மட்டும் எடுத்துட்டு ஸ்பாட்டுன்னு மட்டும்தான் அந்த இடம் இருக்குது. யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் வழக்கமாக ஒரு சில இடத்துல எல்லாம் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து முடிச்சு கட்டி விட்டு வந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், இந்த படித்துறையும் தூக்கிடுவாங்க. நான் சொல்லிட்டேன்னா இதையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன்னா எல்லாரும் ஊர் பூரா வரும், வந்துட்டு அதை இதையும் பண்ணுவாங்க. வந்தா பரவாயில்ல. எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தண்ணியில் இறங்கி இது பண்ணுறது, நீச்சல் தெரியாதவங்க அடிச்சுட்டு போகிறது, அப்புறம் அந்த குடிமகன்கள் எல்லாம் வந்துட்டு பாட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அழகாக தண்ணிக்குள்ளே வந்து உடச்சி போட்டு போயிடுவாங்க. நாளை பின்ன இங்கே துணி தப்பு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலையும் கையிலையும் ஏற்றிட்டு ஐயோ அம்மாண்டு ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பாட் வந்து சொல்லாமல் இருக்கேன். சொல்லுங்க, நீங்க அந்தியூர்ல போன இடமெல்லாம் எப்படி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எப்படி க்ளோஸ் பண்றாங்க. போய் ட்ரிங்க்ஸ் போடுறது, ஒரு இன்ஜெக்ஷனு மாத்திரைன்னு போட்டு கஞ்சா போட்டு படுக்கிறது, இப்படி எல்லா இடமும் முடிஞ்சு போச்சு. போயிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு வந்தா பரவாயில்ல. அங்க இருக்கிறவங்க கிட்ட ரகலை பண்ணிட்டு அதில் பாட்டில் உடச்சு போட்டு தோட்டத்துல நாசம் பண்ணிட்டு வந்தா அப்படி என்ன பண்ணுவாங்க. தோட்டத்தை நாசம் பண்ணாங்களா? நாசம் பண்றேன் ஒரு ஃபேமிலி அழகா இவ்வளவு ஜாலியா ரீல்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல பாருங்க மக்களே, இவ்வளவு அழகா வந்துட்டு ஃபேமிலியோட வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு போடலாம். இது தப்பு இல்லை, ஓகேங்களா? போட்டா நம்மள போட்டுருவாங்கல்ல. மீன் சாப்பிடலாம் மக்களே, வாங்க. மீன் சாப்பிட்டு மீனுக்கே உணவா போகணும்.
இப்படியா? எத்தனை மீன் இருக்குதுன்னு இதெல்லாம் பெருசாச்சுன்னா நமக்கு தான் உணவா வரும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. என்னடா அது? கார சட்னி. கார சட்னியா? நான் ஏதோ மிளகாத்தூள் அரைச்சு அப்படியே கொடுத்துட்டாங்களோன்னு நினைச்சேன். இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. எத்தனை வர? அதையும் கேட்டா அடுத்த டைம் வரும்போது இதே கொண்டு வரலாம், பொரி கொண்டு வரலாம். ஆஹா இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆக்சுவலா மக்களே இப்ப விக்கன் என்ன பண்றாருன்னா மீன் மீன் எடுத்து மீனுக்கே இறைய போட்டிருக்காரு. இது உணவு சங்கிலி, இது உணவு சங்கிலி. உணவு சங்கிலியில மீனே சாப்பிடுமா? ஏன் சாப்பிடாது? அப்படி ஒரு சயின்ஸ் நான் படிச்சதே இல்லையே. கடல்ல மீன்களை சாப்பிட்டு சிரிச்சுன்னா அது என்ன சாப்பிடுது? மீன் தான் சாப்பிடும். அப்புறம் ஆமா மறந்தே போச்சுடா. இல்ல இது வந்து ஒரு ஃபேவரட் டெம்ப்ளேட் என்னோடது. அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா? என்னது? இந்த 2 லேடிஸ் எடுத்து மீன் நிறைய இருக்குப்பா. ஓகே ரிவ்யூ சொல்லுங்க மீன் சாப்பிட்டதுக்கு. நான் என்ன மீன் ஒரு கூட சாப்பிடல, நான் மீனுக்கு தான் போட்டுட்டு. அப்போ மீன் டே கேள்ற ரிவ்யூ எப்படி இருக்குங்க? ஓகே டேஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆமா மீன் பீஸ் ரேட் எவ்வளோ? இப்போ சாப்பிட்றது செட்டி. ஓகே அடுத்து நீ சாப்பிட வர ஜிலேபி 50. ஜிலேபியா? சாரி நெய் மீன் 50. நெய் மீன் 50. பாறை 30 ரூபா, நெய் மீன் 50 ரூபா. பின்னாடி ஒருத்தர் நின்றுருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கே போடுறீங்களே, மேலே நிற்கிற என்னை கவனிச்சிங்களா? நிறைய போடுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுற பார்ட்டிஸ்லாம். இது தோல் போடாத, இந்த இது போட்டு தோல் சாப்பிடாது. பார்த்துக்குங்க ஐயா, மீனுக்கெல்லாம் இது பார்க்குறாரு அண்ணே. கொஞ்ச நேரத்தில் அது உங்க முதுகு பிடிச்சி நக்க போகுது. இது வேறு நான் கடிச்சு நீங்க கடிப்பீங்களா? எடுத்தேம்பாரு ஓட்டம். இது எல்லா மீனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறனா என்னடா புதுசா ஏதாவது டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. நெய் மீன்ல கொஞ்சம், பாறை மீன்ல கொஞ்சம், அந்த சட்னியில கொஞ்சம். சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ரேஸ்ல சும்மா ட்ரெயின் பண்றேன். ரேஸ்தான், அதான் சொல்றேன், ட்ரைனிங். ஆக்சுவலா மக்களே இந்த ரோடு வழியா நீங்க வரும்போது இந்த மாதிரி மாடு குதிரை எல்லாம் ரேஸுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை உங்களால பார்க்க முடியும். பைக்குடா உருங்குறாங்க. மாட்டு வண்டி போயிட்டு இருக்குதா ரேக்ல, அதாவது பயந்துட்டு ஓடும். அப்படி பண்ணாதான் அது ஓடும். என்ன குருநாசம் கோயில் வரப்போது இல்லை, இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமா மக்களே, குருநாசம் கோயில் வருது, அதோட விளாகுக்கெல்லாம் ரெடியா இருங்க. அரிசிச்சு குஞ்சுக்கே போய்ட்டு போட்டுடலாம். நோ கம்முன்னு இருந்தா பாவம். பெருசானதுக்கு அப்புறம் பாவம் இல்ல, பெருசானதுக்கு அப்புறம் பாவம் இல்ல. நாங்க மீன் பிடிக்க போறோம் गाइस. ஏண்டா அந்த மீன் எல்லாம் இன்னுமாடா கூறு கட்டு போயிருக்கும், புடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் புடிச்சிட்டா? எத்தனை சிக்குச்சு? சில்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. அண்ணன் தூண்டில் எடுத்துட்டு வந்துக்கிறாரா? அண்ணன் கிட்ட இதை 10 ரூபாய்க்கு வித்துட்டோம்னா அண்ணன் ஒவ்வொன்னா இதுல போட்டு பெரிய மீனை பிடிச்சிக்கோப்ல. பாருப்பா, அண்ணன் வந்தோடனே பெரிய மீனா பிடிச்சாப்ல. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. அண்ணன் வந்தாரு, தூண்டில மண்புழு போட்டு உள்ள ஓட்டாரு, எடுத்துட்டு ஒண்ணு அடிச்சிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் பிடிக்க தெரியாது. அதுல இந்த குட்டி மீனெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண போறோம்னா, இவனுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கொண்டு போய் வேடிக்கை காட்டுறதுக்கோசரம் அந்த குட்டி மீன். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வயசு எத்தனாவது அவன் பையனுக்கு? LKG. அவர் பாரு, கையில இருக்கிற மீனை வச்ச மீன் பிடிச்சிட்டு. அண்ணனோட டேலண்ட் எப்படின்னா அப்படி. அண்ணன் பாடுற அகப்பைய போட்டு சோறு எடுக்கிற மாதிரி வெறும் கையை வச்சு மீன் பிடிச்சிட்டு. அவ்வளவுதான், மைண்ட போய் சாதனை பண்ண மாதிரி காட்டு. இங்க பாடுறவங்க அப்பா எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேன்னு. ஓகே மக்களே, இத்துடன் vlog இனிதே நிறைவடைகிறது. இந்த கடையை பற்றி தான் அந்த நீயா நானா எபிசோடில் சொன்னாங்க. இந்த கடையை பற்றி தானே சொன்னாங்க. அத்தானின்னு ஒரு ஏரியாங்க சார். அங்கே வந்து காலையில் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கிடைக்கும். காலங்காத்துல என்ன எங்க நீ கூட்டு போயிருக்க?
ஸோ அவ்வளோ பிரபலமான ஒரு கடை. தேங்காய் பால் மட்டும் விற்பாங்க அண்ட் பால்கோவா இந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ் மட்டும் அங்கே இருக்கும். தம்பி என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்றது தெரியுமா?